உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் வரும் 4ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ளன. நாட்டிலேயே பெரிய மாநிலமும் அதிக தொகுதிகளை கொண்டதுமான உத்தரப்பிரதேச தேர்தல் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் களம்தான். இந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு வரும் 11ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அனைத்து கட்சிகளுக்கும் முன்பாக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து தேர்தல் வேலையை தொடங்கிய காங்கிரஸ் ஆளும் சமாஜ்வாதி கட்சியுடன் கைகோர்த்தது. சமாஜ்வாதி 298 இடங்களிலும் காங்கிரஸ் 105 இடங்களிலும் போட்டியிடும் நிலையில் தற்போதைய முதலமைச்சர் அகிலேஷ் யாதவே முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிறுத்தப்பட்டுள்ளார். மத்தியிலே நடக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்களை மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே திரு ராகுல் காந்தி அவர்கள் பேரிலேயும் திரு அகிலேஷ் அவர்கள் பேரிலும் இளைஞர்கள் குறிப்பாக மற்றும் படித்தவர்கள் அனைவரும் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடியவர்கள், மக்களின் நலத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்ற அந்த கருத்தினை வைத்து இன்று உத்தரப்பிரதேசத்திலே உள்ள தேர்தல் நடக்கிறது. ஆகவே கண்டிப்பாக 300 தொகுதிகளுக்கு மேலாகத்தான் வெற்றி பெறும் என்று எங்களுடைய அனுமானம் இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் இந்த கூட்டணியால் வெற்றி பெறுவது என்பது எளிதல்ல என்றும் கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன். சமாஜ்வாதி பார்ட்டிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர், குறிப்பிட்ட ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கவே இருக்கு. காங்கிரஸ் சேருவதனால் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு தான் அது லாபமாக முடியுமே தவிர காங்கிரஸுக்கு அது லாபமாக முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக் அலையன்ஸாக இருந்தது. அதை தவிர நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, வரக்கூடிய தேர்தலில் மிகவும் கடுமையான போட்டி இருக்க போகிறது. ராகுல் காந்தியின் இந்த கூட்டணி யுக்தியின் மூலம் காங்கிரசின் கை பாரதிய ஜனதாவின் தாமரையை பறிக்குமா என்பது மார்ச் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் போதே தெரிந்துவிடும். மதியழகன், நியூஸ் 7 தமிழ், டெல்லி.